ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் மிகவும் அவசியமான சொற்களையும் அதற்கான வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் தொலைவான, லாங் நீண்ட, ரிட்டன் திருப்பிக் கொடு, ஆப்ஷன் விருப்ப தேர்வு, அகைன்ஸ்ட் எதிராக, சொல்யூஷன் தீர்வு, அனதர் மற்றொன்று, ஒன்லி மட்டுமே, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம், நோட்டிஃபை அறிவிக்கவும், டைட் இறுக்கமான, பேசிஸ் அடிப்படை, ஃப்ரண்ட் முன், எர்லியர் முன்னதாக, ரேட் விகிதம், பல்க் மொத்தமாக, டிரைவ் வாகனம் ஓட்டு, ஃபாரின் வெளிநாடு, டிசைன் வடிவமைப்பு, பீட் அடி, ஜெனரேட் உருவாக்கு, allocate ஒதுக்கீடு செய், randomly சீரற்ற முறையில், வெகு தொலைவில் இல்லை, இட் இஸ் நாட் ஃபார், இட்னா அது, இட்ஸ் நாட்னா இல்லை, ஃபார்னா தொலைவில் அப்படின்ற அர்த்தம் தருது. இட் இஸ் நாட் ஃபார், அது ஒரு நீண்ட கதை. இட் இஸ் எ லாங் ஸ்டோரி. இட்னா அது, ஈஸ்னா இருக்கிறது, லாங்னா நீண்ட, ஸ்டோரினா கதை. இட் இஸ் எ லாங் ஸ்டோரி. 2 புத்தகங்களையும் திருப்பி கொடுத்தேன். ஐ ரிட்டர்ன்ட் 2 books. ஐனா நான், ரிட்டர்ன்னா திரும்பி கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. 2 booksனா 2 புத்தகங்கள். ஐ ரிட்டர்ன்ட் 2 books. உங்களிடம் 2 விருப்ப தேர்வு மட்டுமே உள்ளன. விருப்ப தேர்வுனா ஆப்ஷன். யூ ஹாவ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். யூனா உங்களிடம் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹாவ்னா பெற்றுள்ளீர்கள். ஒன்லினா மட்டுமே. 2னா 2. ஆப்ஷன்ஸ்னா விருப்ப தேர்வுகள். யூ ஹாவ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். கார் சேத்துல சிக்கியது. இந்த கார் வாஸ் ஸ்டக் இன் த மட். வாஸ் ஸ்டக்னா சிக்கிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த மட்னா சேற்றில். த கார் வாஸ் ஸ்டக் இன் த மட். அவள் முடிவை எதிர்த்து பேசினாள். ஷீ ஸ்போக் அகைன்ஸ்ட் த டிசிஷன். ஷீனா அவள், ஸ்போக்னா பேசினாள், அகைன்ஸ்ட்னா எதிர்த்து, டிசிஷன்னா முடிவு. ஷீ ஸ்போக் அகைன்ஸ்ட் த டிசிஷன். விரைவில் தீர்வை காண வேண்டும். we need to find a solution soon. வீணா நாம், need to find காண வேண்டும், solution தீர்வு, soon விரைவில். we need to find a solution soon. எனது பாஸ்போர்ட் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும்னு என்ன அர்த்தம்? வேலையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. மை பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் another 2 years. மைனா என்னுடைய, இஸ் வேலிட்னு என்ன அர்த்தம்? செல்லுபடியாகும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபார் இக்குன்னு அர்த்தம் தருது. இங்கே அனதர்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் தருது. 2 இயர்ஸ்னா 2 ஆண்டுகள். மை பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் another 2 years. ரயிலில் நான் மட்டும்தான் இருந்தேன். ஐ வாஸ் த ஒன்லி பர்சன் ஆன் த ட்ரெயின். ஐனா நான், வாஸ்னா இருந்தேன், ஒன்லினா மட்டுமே, பர்சன்னா நபர், ஆன் த ட்ரெயின்னா ரயிலில். ஐ வாஸ் த ஒன்லி பர்சன் ஆன் த ட்ரெயின். நீங்கள் குறைந்தது 1 மணி நேரமாவது காத்திருக்க வேண்டும். யூ வில் ஹாவ் டு வெயிட் அட்லீஸ்ட் an hour. யூனா நீங்கள், வில் ஹாவ் டு வெயிட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம், an hourனா ஒரு மணி நேரம். யூ வில் ஹாவ் டு வெயிட் அட்லீஸ்ட் an hour. நீங்கள் எங்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் நோட்டிஃபைட் அஸ். யூனா நீங்கள், ஷுட் ஹாவ் நோட்டிஃபைட்னா அறிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தருது. அஸ்னா எங்களுக்கு. யூ ஷுட் ஹாவ் நோட்டிஃபைட் அஸ். கயிறில்
அவள் இறுக்கமாக முடிச்சு போட்டா. ஷி மேட் எ டைட் நாட் இன் த ரோப். ஷீனா வந்து அவள் மேட் எ டைட் நாட்னா வந்து இறுக்கமான முடிச்சு, டைட்னா வந்து இறுக்கமான, நாட்னா வந்து முடிச்சு. இந்த ரோப்னா வந்து கயிற்றில் அப்படின்னு அர்த்தம் தருது. ரோப்னா வந்து கயிறு, இன் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு அர்த்தம் தரும். ஷீ மேட் எ டைட் நாட் இன் த ரோப். அவர்கள் ஒரு வழக்கமான அடிப்படையில் சந்திக்கிறார்கள். தே மீட் ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ். தேனா வந்து அவர்கள், மீட்னா வந்து சந்திக்கிறார்கள், ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான அடிப்படையில். தே மீட் ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ். முன்கதவு திறந்திருந்தது. த ஃப்ரண்ட் டோர் வாஸ் ஓப்பன். ஃப்ரண்ட்னா வந்து முன், டோர்னா வந்து கதவு, வாஸ் ஓப்பன் வந்து திறந்து இருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது. த ஃப்ரண்ட் டோர் வாஸ் ஓப்பன். அவள் எங்களை விட முன்னதாகவே கிளம்பினாள். ஷீ லெஃப்ட் ஏர்லியர் தேன் அஸ். ஷீனா வந்து அவள், லெஃப்ட்னா வந்து கிளம்பினாள், ஏர்லியர்னா வந்து முன்னதாகவே, தேன்னா வந்து விட, அஸ்னா வந்து எங்களை அப்படின்னு அர்த்தம் தருது. ஷீ லெஃப்ட் ஏர்லியர் தேன் அஸ். வெற்றி விகிதம் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருந்தது. வெற்றி விகிதம் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருந்தது. த சக்ஸஸ் ரேட் வாஸ் அப்நார்மலி ஹை. சக்ஸஸ்னா வந்து வெற்றி, ரேட்னா வந்து விகிதம், வாஸ்னா வந்து இருந்தது, அப்நார்மலி வழக்கத்திற்கு மாறாக, ஹைனா வந்து அதிகமாக அப்படின்னு அர்த்தம் தருது. த சக்ஸஸ் ரேட் வாஸ் அப்நார்மலி ஹை. ஸ்டேஷ்னரி பொருட்களை மொத்தமாக நாங்கள் வாங்குகிறோம். வி பை ஸ்டேஷ்னரி இன் பல்க். வீணா வந்து நாங்கள், பைனா வந்து வாங்குகிறோம், இன் பல்க்னா வந்து என்ன அர்த்தம் தருது, மொத்தமாக. வி பை ஸ்டேஷ்னரி இன் பல்க். அடுத்து ஓட்டுவது என்னோட முறை, அடுத்து வாகனம் ஓட்டுறது என்னுடைய முறை. இட் இஸ் மை டர்ன் டு டிரைவ் நெக்ஸ்ட். இட்னா வந்து அது, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, மைனா என்னுடைய, டர்ன்னா வந்து முறை, டு டிரைவ்னா வந்து வாகனம் ஓட்டுவது அப்படின்னு அர்த்தம் தருது. நெக்ஸ்ட்னா வந்து அடுத்ததாக. இட் இஸ் மை டர்ன் டு டிரைவ் நெக்ஸ்ட். அடிக்கடி அவர் வந்து வெளிநாட்டுக்கு செல்றாரு, அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறாரு. He often travels to foreign countries. ஹீனா வந்து அவர், அவன், ஆஃபன்னா அடிக்கடி, ட்ராவல்ஸ்னா வந்து பயணம் செய்கிறார் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. டூ வந்து இக்கு, ஃபாரின் கண்ட்ரீஸ்னா வந்து வெளிநாடுகள். He often travels to foreign countries. இந்த மேசை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக டிசைன் பண்ணியிருக்கு, வடிவமைக்கப்பட்டு உள்ளது. This desk is designed for children. Thisனா வந்து இந்த, டெஸ்க்னா வந்து மேசை, இஸ் டிசைன்னா வந்து வடிவமைக்கப்பட்டு உள்ளது, ஃபார் வந்து காக, சில்ட்ரன்னா குழந்தைகள். திஸ் டெஸ்க் இஸ் டிசைன்டு ஃபார் சில்ட்ரன். ஆம்லெட் வந்து தயாரிக்கிறதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணணும், முட்டையை அடிக்கணும், பீட் பண்ணணும். டு மேக் அன் ஆம்லெட் யூ ஃபர்ஸ்ட் பீட் த எக்ஸ். டு மேக்னா வந்து தயாரிக்க அப்படின்னு அர்த்தம் தருது. யூனா வந்து நீங்கள், ஃபர்ஸ்ட்னா முதலில், பீட்னா வந்து அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் தருது. எக்ஸ்னா வந்து முட்டைகள். டு மேக் அன் ஆம்லெட் யூ ஃபர்ஸ்ட் பீட் த எக்ஸ். புதிய கட்டுமான திட்டம் பார்த்தீங்கன்னா 500 புதிய வேலைகளை வந்து உருவாக்கும், ஜென்ரேட் பண்ணும். த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வில் ஜென்ரேட் 500 நியூ ஜாப்ஸ். நியூனா வந்து புதிய, கன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து கட்டுமானம், ப்ராஜெக்ட்னா வந்து திட்டம், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னா வந்து கட்டுமான திட்டம் அப்படின்னு அர்த்தம் தருது. வில் ஜென்ரேட்னா உருவாக்கும், நியூனா வந்து புதிய, ஜாப்ஸ்னா வந்து வேலைகள். த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் வில் ஜென்ரேட் 500 நியூ ஜாப்ஸ். ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டு உள்ளன. ஒதுக்கப்பட்டிருக்கிறது allocate அப்படின்ற அர்த்தம் தரும். There are 10 marks allocated to every question. 10 மார்க்ஸ்னா வந்து 10 மதிப்பெண்கள், ஆர் அலோகேட்டட்னா ஒதுக்கப்பட்டு உள்ளன, டூனா வந்து இக்கு, எவ்ரினா ஒவ்வொரு, கொஷின்னா கேள்வி. தேர் ஆர் 10 மார்க்ஸ் அலோகேட்டட் டு எவ்ரி கொஷின். புத்தகங்கள் சீரற்ற முறையில் அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. The books were randomly arranged on the shelves. புக்ஸ்னா வந்து என்ன அர்த்தம், புத்தகங்கள், வேர் அரேஞ்சுனா அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன, ரேண்டம்லி சீரற்ற முறையில் அப்படின்ட்டு அர்த்தம் தருதுங்க. அந்த செல்ஃப்ஸ்னா வந்து
செல்ஃப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலமாரிகள் அப்படின்னு அர்த்தம் தருது. ஆன் வந்து உங்களுக்கு மீது, மேல், இல் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. The books were randomly arranged on the shelves. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.